வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் லாஸ்ட் டைமில் பார்க்கறதுக்கான ஒரு 20 கணக்குகள் நமக்கு புக்கில் மொத்தம் 8 சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் முடித்த பிறகு கடைசி நேரத்தில் நீங்கள் பார்க்கறதுக்காக ஒரு 20 கணக்குகள் கொடுக்க போகிறேன். இந்த 20 கணக்கு மாடலில் வேறு என்ன கணக்குன்னா அந்த கணக்கில் உங்களுக்கு என்ன செய்யணும், போட தெரியணும். சரியா? வாங்க இப்போ அந்த 20 கணக்குகள் என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், பயிற்சி 1 7வது கணக்கு, அதுக்கு அடுத்தது பயிற்சி 1 10வது கணக்கு, அதுக்கடுத்து எடுத்துக்காட்டு 1 பாருங்கள், இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கும். இந்த ஃபார்முலாவை நம்ம நிரூபிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது எடுத்துக்காட்டு 2 இது என்னென்னா மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கிறது. 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க, மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது எடுத்துக்காட்டு 2 அதுக்கு அடுத்தது பயிற்சி 2 6வது கணக்கு. இது என்னென்னா ரேகான்னு இருக்கும் அந்த கணக்கு. சரியா? அதுக்கு அடுத்து பாருங்கள், எடுத்துக்காட்டு 3 இதுவும் என்னதுதான், மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கிறது தான். இதில் 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கணும். இது என்னென்னா 2 பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நம்ம மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கணும். சரியா? அதுக்கு அடுத்தது எடுத்துக்காட்டு 3 இது வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிற கணக்கு. சரியா? அதுக்கடுத்து பயிற்சி 3 என்னது 12வது கணக்கு. இது அணிகள் சம்பந்தப்பட்ட கணக்கு. அதுக்கு அடுத்தது பிதாகரஸ் தேற்றம். இந்த தேற்றத்தை நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது எடுத்துக்காட்டு 4 அதுக்கடுத்து பாருங்க, எடுத்துக்காட்டு 5 இது என்ன அப்படின்னா நாற்கரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிற கணக்கு. அதுக்கு அடுத்தது பயிற்சி 5 6வது கணக்கு. இது என்னன்னா நாற்கரத்தோட பரப்பளவு கொடுத்துருப்பாங்க, 4 புள்ளி இருக்கு இல்லையா, அந்த 4 புள்ளியில் ஒரு இடத்துல கேன்னு கொடுத்துருப்பாங்க, அந்த கேவை கண்டுபிடிக்கணும். அந்த கணக்கு இது. சரியா? அதுக்கு அடுத்தது எடுத்துக்காட்டு 5 அதுக்கு அடுத்தது எடுத்துக்காட்டு 6 இது நமக்கு முக்கோணவியல் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிறது. இந்த முக்கோணவியல் கணக்குகள் என்ன வந்தாலும் சரி, கணக்கை நீங்கள் தெளிவாக படித்து பார்த்து படம் வரையணும். படம் வரைஞ்சிட்டோம்னா அதுக்கடுத்து ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், இந்த கணக்கை நம்ம முடிச்சிடலாம். அதுக்கடுத்து பாருங்கள், 16வது கணக்கு பயிற்சி 7 10வது கணக்கு. அதுக்கு அடுத்தது எடுத்துக்காட்டு 7 இது என்னென்னா ஒரு பொம்மை வச்சு ஒரு கணக்கு வரும். ஒரு பொம்மை எப்படி இருக்குது, உருளையும் அரை கோளமும் இணைந்த வடிவத்தில் இருக்கும். அதோடைய பரப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த எடுத்துக்காட்டு 7 இதை பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது பயிற்சி 7 2வது கணக்கு. இது என்னன்னா நாதன்ற ஒரு என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், அந்த கணக்கு இருக்கும். அதுக்கு அடுத்தது எடுத்துக்காட்டு 8 கடைசியாக பயிற்சி 8வது கணக்கு. இந்த 20 கணக்குகளையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நல்லா தெரியுமான்னு செக் பண்ணிக்கங்க. இந்த மாடலை வேற கணக்கு கேட்டாலும் உங்களுக்கு போட தெரியணும். சரியா? அவ்வளோதான். நன்றி.